சுவாமிஸ் கிச்சனில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி அவல் காரப்பிடி கொழுக்கட்டை. அவளை வச்சு நம்ம பலவிதமான ரெசிபிகள் செய்யலாம். அதில் இது காரப்பிடி கொழுக்கட்டை. இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் செய்து சாப்பிடலாம். இது தேங்காய் சட்னி கூட வச்சும் சாப்பிட்லாம், தக்காளி சட்னி கூட வச்சும் சாப்பிட்லாம். இதை எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம். இதுக்கு தேவையான பொருளும் பார்த்துடலாம். 1 கப்பு வெள்ளை அவல் எடுத்திருக்கேன். நீங்கள் சிவப்பு அவலும் எடுத்துக்கலாம், அதாவது கெட்டி அவல் எடுத்திருக்கேன். எந்த அவலும் எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா சுத்தப்படுத்திடணும். முதல்ல அதுக்கு பிறகு தண்ணி விட்டு 2 தண்ணி விட்டு அலசி எடுத்துருங்க. மேலே அழுக்கு இருக்கும், அதை வந்துடும். இப்போ 1/2 கப்பு தண்ணி விட்டு நல்லா ஊற வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும், நல்லா ஊறி வந்துடும். மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்ப்போம். 10 நிமிஷம் கழித்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா ஊறி வந்து இருக்கும் பாருங்கள், இப்படி மாவு போல் இருக்கும். இப்போ இதை நம்ம கையால் கொஞ்சம் பிசைஞ்சு விட்டுறணும். அதாவது ரொம்ப பிசையணும்னு தேவையில்லை, ஓரளவுக்கு பிசைஞ்சு விட்டுருங்க. பிசைஞ்சு விட்டுட்டு இப்போ அது பாருங்கள், இப்படி பிடிக்கிறதுக்கு இருக்கணும், இப்படி இருக்கணும். இப்போ இது ஒரு சைடில் இருக்கட்டும். இப்போ அடுப்பில் கடாயை வச்சு காய்ஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் விடுங்க. தேங்காய் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா சிவக்க பொரிய விடணும். இப்போ இதில் ஒரு காஞ்ச மிளகாயை பொடியை கிள்ளி போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தால் அதையும் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு பெரிய பச்சை மிளகாயை பொடியை கட் பண்ணி போட்டிருக்கேன். கருவேப்பிலை உங்களுக்கு தேவையான அளவு போட்டுவிடுங்க, நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ ஒரு பெரிய துண்டு இஞ்சியை இடித்து போட்டிருக்கேன். நீங்கள் இப்போ இடித்து போடுங்க, இல்லைன்னா பொடியை கட் பண்ணியும் போட்டுடலாம். போட்டு நல்லா செவந்து வரட்டு. இப்போ நான் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தில் மீடியம் சைஸ் அதில் ஒரு வெங்காயத்தை எடுத்து பொடியை கட் பண்ணி போட்டிருக்கேன். இதில் உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. பாருங்கள், கொஞ்சம் பெருங்காயத்தூள் அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வந்தால் போதும், ரொம்ப செவந்து வரணும்னு இல்லை. நல்ல ஓரளவுக்கு கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு எல்லாம் செவந்து வந்து வெங்காயமும் வதங்கி வந்துட்டு. இப்போ ஒரு 1/2 கப்பு துருவின தேங்காய் அதையும் போட்டு ஒரு கிளறி விட்டால் போதும். ரொம்ப நேரம் கிளறணும் வேண்டாம், வதங்கணும் வேண்டாம். இப்போ இதில் நம்ம அவல் ஊற வச்ச அவலை அதில் போட்டுருவோம். நல்லா உருத்தி போடுங்க. ஏற்கனவே மாவு போல் தான் இருக்கும் அவல், அதனால் உருத்தி போட்டு எழுத்தினா எல்லா இதுலேயும் இந்த எண்ணெய், வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் இதில் உள்ள ஃப்ளேவரும் இதில் இறங்கிடும். ஆனால் நல்ல வாசனையாக இருக்கும். நீங்கள் கருவேப்பிலை எவ்வளோக்கு எவ்வளோ நிறையா போட்டிங்களோ அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல பொடியாக கட் பண்ணி போட்டுருங்க. இப்போ நான் உப்பு பார்த்துறேன், உப்பு கொஞ்சம் காணாது. உப்பு கரெக்டான அளவில் இருந்தால் தான் நல்லா இருக்கும் இந்த காரக்கொழுக்கட்டை. பாருங்கள், இப்போ நல்லா கிளறி விட்டு இறக்கி ஆற வச்சுருங்க. நல்லா பாருங்கள், இறக்கி நல்லா ஆற வச்சாச்சுன்னா சீக்கிரமே ஆறிடும். இப்போ நம்ம பிடிச்சி கொழுக்கட்டையாக இட்லி தட்டில் வச்சு ஆவியில் வேக வைக்கலாம். சீக்கிரமாக செய்திடலாம். பாருங்கள், நான் இட்லி தட்டில் துணி போட்டிருக்கேன். அப்படின்னா தான் ஒட்டாமல் உடனே எடுக்கலாம். நம்ம துணி போட்டு வேக வச்சதுனால இட்லியோ ஏதோ சூடாட்டே எடுத்து பரிமாறலாம். உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அதே இதில் பிடிச்சி வைங்க. எவ்வளோ பெருசாக வைக்கணுமோ அதையும் பிடிச்சி வைங்க. இது சீக்கிரமாக நல்லா வெந்துடும். அவல் இல்லை, அதனால் சீக்கிரமாக வந்துடும். அதனால் பெருசாட்டே பிடிச்சி வைக்கலாம். இதுக்கு தக்காளி சட்னி வச்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் தேங்காய் சட்னி பாருங்கள், எல்லாமே வச்சாச்சு. இப்போ தண்ணி இட்லி பானையில் கொதிச்சிக்கிட்டு இருக்குது, அதில் வச்சுருங்க. வச்சு ஒரு 7 நிமிஷம் போதும். 7 இல்லைன்னா 8 நிமிஷத்துக்குள்ளே நல்லா வெந்துடும். கம்மணி மணத்தில் வெந்துடும். பாருங்கள், நல்ல கம்மணி வாசனையாக இருக்குது. நல்லா பஞ்சு போல் இருக்கும். இப்போ உடனே எடுத்தால் நம்ம உதிர்ந்துடும். அதனால் அப்படியே இருக்கட்டும், ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அப்புறம் வெளியில் எடுத்து வச்சு கொஞ்சம் ஆறின பிறகு எடுங்க, இல்லைன்னா உதிர்ந்து வந்துடும். பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நான் ஒன்றும் பிச்சு காணிக்கும் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இந்த கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு எல்லாம் அதுலேருந்து வாயில் கடிபடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.